அலாரிப்பூ. ராகம் நாட்டை, தாளம் திஸ்ரேக்கம். அலாரிப்பூ என்பது மலர்தல் என்று பொருள்படும். இச்சொல் தெலுங்கு பதத்திலிருந்து வந்தது என்று கருத்துண்டு. பரதநாட்டிய கச்சேரிகளில் முதலாவதாக இடம்பெறும் உருப்படி அலாரிப்பூ. இதில் நாட்டிய பெண் தம்மை இறைவனுக்கு அர்ப்பணம் செய்வதாக அமைகிறது. அதாவது குரும், தெய்வம், சபை என்றவாறு வணங்கும் முகமாக அமைகின்றது. அஞ்சலி முத்திரையை தலைக்கு மேலே குவிப்பது தெய்வத்திற்கும், நெற்றிக்கு நேரே குவிப்பது குருவிற்கும், மார்புக்கு நேரே குவிப்பது சபையோருக்கும் என்ற முறையில் வணக்கம் செய்வதாக இந்நடனம் அமைகிறது. அலாரிப்பூவில் எந்தவித கருத்துக்களையும் வெளிப்படுத்தாமல் வெறும் சொற்கட்டுகளே இடம்பெறுவதால் சுத்த நிறுத்திய வகையில் சார்ந்ததாகும். இதில் தாம் திதா தெய் தித்தே என்னும் சொற்கட்டு 3 காலங்களிலும் இடம்பெறும். இறுதியில் ஒரு தீர்மானத்துடன் நிறைவடையும். இது ஒரு அங்கங்களின் மலர்ச்சியாகும். அதாவது கண் அசைவுடன் ஆரம்பித்து கழுத்து, கை, கால் என்றவாறு அசைவுகள் இடம்பெறும். இதில் தாளம் முக்கிய பங்கு வகிக்கிறது. அலாரிப்பூ பல்வேறுபட்ட ஜாதிகளில் அமைந்துள்ளது. உதாரணமாக திஸ்ரா அலாரிப்பூ, கண்டா அலாரிப்பூ, மிஸ்ர அலாரிப்பூ என பல வகைப்படும். அத்தகைய அலாரிப்பூ நடனத்தை அளிக்க வருகிறார்கள் எமது லோட்டஸ் கலைக்கூடம் மாணவிகள். Jam,